அப்படி லோன் திறந்து கட்டாமல் என்பிஏ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்கோ இல்லை சம்மந்தப்பட்ட நிதி நிறுவனமோ லோன் கட்டினவர்கிட்ட என்ன மாதிரியான ஸ்டெப் அடுத்து எடுக்கணும், என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும்? இப்போது 3 மாதம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு சிங்கிள் ருபீஸ் கூட வந்துட்டு அக்கௌண்ட்டில் பே பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்பிஏ டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ என்பிஏ டிக்ளேர் பண்ண உடனே 90 நாள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சில பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ வந்து இந்த ரெக்கவரி ஏஜென்சிலாம் வீட்டுக்கு வர்றாங்க, இல்லை பேங்க்லேருந்து ஆட்கள் வந்து வீட்டுக்கு வர்றாங்க, நீங்கள் ஒழுங்கு கடனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி எப்போ வருவாங்க? முதல்ல இப்போ இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கட்டலனாலே ரெக்கவரி ஏஜென்சிலேருந்து ஆளுங்க வந்துடுறாங்க. இப்போ பேங்க் கிட்ட தான் நான் லோன் வாங்கியிருக்கேன், பேங்க்லேருந்து தான் வந்து கேட்கணும், ஏன் ரெக்கவரி ஏஜென்சி வராங்க? இப்போ பேங்க்கும் ரெக்கவரி ஏஜென்சிக்கு என்ன சம்மந்தம்? இப்போ ரெக்கவரி ஏஜென்சி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வச்சிருக்கும்ல, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதெல்லாம் என்ன? பெண்கள் தனியாக இருக்கிறாங்கன்னா வரவே கூடாது. நீங்கள் பெண்கள் தனியாக இருந்தால் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சேலமில் ஒரு கேஸில் என்ன ஆச்சுன்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து பேங்க்கில் லோன் வாங்கினா நம்மகிட்ட வந்து செக்லீஃப் கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த செக்லீஃப் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்கு கேட்குறாங்க? லோன் வாங்கும்போது 5 செக்கு 6 செக்கு வாங்கிப்பாங்க. ஸோ 5 செக்கு 6 செக்கு வாங்குறது எதுக்குன்னா, இப்போ இந்த லோன் ரெக்கவரி சம்மந்தமாக லோன் வாங்குறவங்களுக்கு சாதகமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா, லோன் கட்டாதவங்களை விட லோன் கட்டுறவங்க ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பே அதான். பேங்க்லேருந்து நோட்டீஸ் வர்றது, ஏதாவது அட்வொகேட் வந்து நோட்டீஸ் வர்றது, உடனே எடுத்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு அனுப்பிடுவாங்க, இல்லைனா எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுதான் பெரிய தப்பு. இப்போ இன்னொரு சந்தேகம், லோன் எடுத்தவர் லோனு கட்டாமையோ இல்லை லோனு கட்டிகிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாரோ அப்படின்னாலோ அவங்களோட வாரிசுகள் பொறுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன் கேட்குறேன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். திருவாரூரில் 2017 வந்து ஒரு லேடி வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க 1.5 லட்ச ரூபா. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.